இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து அந்த காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ கானா வினோத் அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி, டேய் வெளியில் போனால் என்ன மாதிரி ஒருத்தனை நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாதுடா. அவங்க எல்லாருக்கும் முதல்ல வர கால் என்னோட காலாக தான் இருக்கும். நான் அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுவேன், டெய்லி தொந்தரவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் விக்ரம்லாம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எப்படியாச்சும் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அமெரிக்காவுக்கு தானே உங்களை போகணும், உங்களை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகணும், அமெரிக்கா இருந்தால் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ துபாய்க்கு போகலாம், எப்படி மாறி மாறி ஆளுக்கு ஒரு பிளானாக போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திவ்யா வராங்க. திவ்யா வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா எனக்கு தானே கேஸ் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. உடனே அமித் வந்து ஆமாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கேஸுக்கு எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கேஸ் வேணும் அப்படிங்கிறாரு. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வித்யாபதிக்கு எகெயின்ஸ்டாக வாதாடணும், ஆப்போசிட் லாயர் வந்து வித்யாபதியாக தான் இருக்கணும் அப்படின்னோடனே வியானா சொல்கிறாங்க, இல்லை என்ன ஜட்ஜாக போடுங்கன்னு. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. வியானா ஜட்ஜான்னு நமக்கே கேட்குறது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஏன்னா மற்ற நேரம்லாம் கொஞ்சம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க, அதனால வியானாவை ஜட்ஜுன்னு எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே வினோத் அண்ணா கேட்குறாரு, டே ஏன்டா இப்படி எல்லாரும் அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போகிறாங்களா, இல்லை என்எஃப்ஏ கிடைக்க போதா, ஒன்றுமே கிடையாது, எதுக்குடா நான் வாதாடுறேன் நீ இப்படி வாண்டடாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணாரு. பட் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனியக்கா வராங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, அமித் நீங்கள் தான் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறீங்க, இந்த வீட்லேயே மென்னிலேயே வெல் ட்ரெஸ்டுன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு, அது எதுக்கு அடுத்தவங்களை கேவலப்படுத்தணும், அமித் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னா முடிஞ்சு போச்சு, அப்போ நாங்களாம் நல்லா ட்ரெஸ் பண்ணலையா அப்படின்னோடனே, அதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும் அமித் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு அப்படியே கோவப்பட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. உடனே நீ அழகு செல்ல குட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதான் இப்போ லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.